ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 3வது ராசியான மிதுன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அந்த குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 12ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கிறாரு. இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டமானது வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிச்சது. அடுத்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை மொத்தத்துக்கு 116 நாட்கள் குரு வக்ரகதியில இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் அப்படிங்கிறதான் பொதுவாக சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் விரைய செலவுகள் அதிகமாக ஏற்பட்டிருந்திருக்கும். 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும், சில மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தாலும், இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நற்பலன்கள் அதிகமாக செய்ய போறாரு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வந்து மாரகாதிபதியாக செயல்படுவார், பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கெடுபலன்கள் செய்கிற மாதிரியான அமைப்புகளை உருவாக்கிட்டு இருந்தாலும், ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நற்பலன்கள் அதிகமாக நடக்க போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். 12ஆம் இடத்துல குரு அமர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வை பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 5வது பார்வையை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7வது பார்வையை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 9வது பார்வையை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி இருக்கும் பொழுது 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் தடங்கள், தாமதம், தோல்வி அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அதே போல் காசு பணம் கட்டி ஏமாந்து போகிறது, நண்பர்களால் ஏமாந்து போகிறது, காசு பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது, ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்து போகிறது, இது போல விஷயங்கள் நிறைய ஏற்பட்டு இருந்திருக்கலாம். அதாவது ஏற்கனவே அஷ்டம சனி காலகட்டத்தில் பல பிரச்சனைகள், பல இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நீங்கள் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடிவு காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டு இருக்கு, நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நல்லது நடந்துட்டு இருக்கு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வக்ர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்பு நல்லா தெளிவாக படிப்பீங்க. நல்ல அறிவு, திறமை, உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிவரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது விளையாட்டுத் துறையில் ஒரு சில மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த 116 நாட்கள் உங்களுடைய திறமைகளை வந்து வெளியில் கொண்டு வருவீங்க. ஒரு பேரு, புகழ், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் தொழிலை விரிவுபடுத்தலாம். அதே தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி, நல்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதே போல் நான் வெளிநாடு சென்று போய் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் வெளிநாடு சென்று நான் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை வம்பு வழக்குகளாக இருக்கலாம், இல்லை எதிரிகளுடைய தொல்லை, டார்ச்சல் அதிகமாக இருந்திருக்கலாம். இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு கடன் பிரச்சனையோ, வம்பு வழக்குகளோ, இல்லை குடும்ப பிரச்சனைகளோ அது மாதிரியான அமைப்புகள் பெருசாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் தாயாருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கணும். வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாமே ஒரு சில தடங்கள், தாமதம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து தாய் ஸ்தானத்தில் கொஞ்சம் வில்லங்கம் ஏற்படுத்துறது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறது, விரைய செலவுகள் ஏற்படுத்துறது, வண்டி வாகனங்களை பழுதுபடுத்திட்டு தான் இருப்பார். ஆனால் இந்த வக்ர பயிற்சி குருவுடைய பார்வைப்படும் பொழுது ஓரளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. கையில் காசு பணம் இல்லைனாலும் கடன் வாங்கியாவது சுப செலவு பண்ணுவீங்க. அது எப்படின்னா வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, சுப நிகழ்ச்சிகள். அதாவது நீங்கள் வந்து இப்போ மிதுன ராசியாக இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உங்கள் பொண்ணுக்கோ நீங்கள் வந்து வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே போல் கல்யாணம், காது குத்தி, வீடு குடி போகிறது, இது போல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் கடன் பெறக்கூடிய சூழலும் ஏற்படும். அதுக்காக நீங்கள் ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வரனுக்கு, அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக நான் வரன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது திசை புத்தி வலுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வரன் தேடுங்க. அமைப்பு நிறையாவே இருக்குது. குழந்தை சார்ந்த விஷயத்துக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது.
அதேபோல் காதலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இழுபறியாக இருந்துட்டு இருந்துச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு, ஒரே மன உளைச்சலாக இருக்குது, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். புதியதாக உங்களுக்கு காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அந்த காதலை நீங்கள் வந்து வீட்டில் சொன்னீங்கன்னா பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் வரையும் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் தான் அதிகமாகவே இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு பேர், உங்களுக்குன்னு மதிப்பு, மரியாதை, உங்கள் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம், இது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். வேலையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரியாக இருக்கட்டும், சக ஊழியர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு காலம் பிறந்துருச்சு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு பிறந்துருச்சு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். இந்த 116 நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெருசாக இல்லை. இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதியோட திசை புத்தி நடக்குது அப்படின்னால் மட்டும்தான் உங்களுக்கு விரயங்கள், கஷ்டங்கள், பிரிவு நிலை, சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை இது போல அமைப்புகள் இருக்குமே தவிர கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு அமோகமான அமைப்பு அப்படின்னு கூட பொதுவாக இப்போதைக்கு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துடைய அணுகுமுறை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு கோவிலுக்கு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், அந்த கோவிலுக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் போயிட்டு வந்துடுவீங்க. அதே போல் உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கிட்டு ரொம்ப நாளாக ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்கள வந்து பார்க்க முடியல, கனெக்ட் பண்ணவே முடியல, ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா எப்படியாவது நீங்கள் பிரச்சனை பண்ணியாவது நீங்கள் அவங்கள்ட்டேருந்து காசு பணம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அதை வந்து நீங்கள் சுப செலவுக்காக வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்களாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணிடுவீங்க. பிரச்சனைகள் இல்லை. அதாவது குடும்ப வழக்காக இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் சம்பந்தமான வழக்குகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, அது ரொம்ப நாளாக அதை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு முடிவு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும். அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த காலகட்டத்தில் திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். சுய தொழிலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அலைஞ்சு திரிஞ்சு தொழில் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். வண்டி வாகனங்களில் போகும்போது பார்த்து கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. அரசு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. விவசாய பணிகளை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 116 நாட்கள் நல்ல அமோகமான விளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்குது. விவசாயத்தில் 2 மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குது. பிரச்சனைகள் இல்லை. அதாவது கீழ்மட்ட பணிகளை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உடல் உழைப்புக்கேற்ற ஒரு உயர்வு, பணப்புழக்கம், ஒரு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து கம்ப்யூட்டர் துறையாக இருக்கட்டும், பெரிய நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. பிரச்சனைகள் இல்லை. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை வந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அரசு பணிக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அரசு சார்ந்த பணிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போட்டித் தேர்வுகள் எழுதுங்க, பிரச்சனைகள் இல்லை. அதே போல் அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 116 நாட்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் வரப்போகுது, அமோகமான பணப்புழக்கம் வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்களுடைய சுகத்தை கொஞ்சம் கெடுத்துட்டு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகவும் நற்பலன்களை அதிகமாக கொடுக்கும். அதாவது விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது, விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நற்பலன்களை அதிகமாக கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.